ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இது உங்கள் கேஹெச்கே ட்ராமா வேர்ல்டு. நாம் இன்றைக்கி ஃபார் மேரிட் டாக்டர்ஸ் அப்படின்ற ஃபோர்ஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் மேரேஜ்க்கான ட்ராமாவை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது இந்த ட்ராமாவோட 8வது எபிசோட். வழக்கம் போல் இந்த எபிசோடும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்கே பிதாயோ சொல்லிகிட்டு இருக்காங்க, குட் ஜாப், நல்லா பண்ணியிருக்கீங்க பிதாயோன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு அதுக்கப்புறம் அவன் எப்படியும் செகண்ட் ஒய்ஃப் எப்படியும் அவளோட பிளானை இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸிக்யூட் பண்ணுவா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சு அவங்க ஏதோ கனவு கண்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோ நைட் இவங்க கூட தானே ஸ்டே பண்ணியிருப்பார். அதனால் கனவு கண்ட மாதிரி எந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சு மேட்கிட்ட கேட்குறாங்க, ஹீரோ இங்கே வந்தாரான்னு கேட்கும்போது, இங்கேயும் வராரு, அவர் செகண்ட் ஒய்ஃபோடு தான் இருந்தார், இங்கெல்லாம் வரலை அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்போ நம்ம கண்டதெல்லாம் கனவு போல் இருக்குது, நம்மளுக்கு தான் தேவையில்லாமல் அவரை நினச்சி நம்மளோட லைஃப்பை கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கொஞ்சம் அவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. இந்த டைமில் கரெக்டாக அந்த ராஜமாதாவோட பேலஸை தான் காட்டுறாங்க. என்னடா ஏதுடான்னு பார்த்தா எல்லா ராணிங்களையும் ஒன்றா கூட்டி உட்கார வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு பேரப்பழங்க கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, செகண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பெற்று தருவேன் ஆன்ட்டி அப்படின்ட்டு முன்னாடி வரா. என்ன நீ பெற்று தருவேன் எப்படின்னு கேட்கும்போது, நைட் அவர் என் கூட தான் ஸ்டே பண்ணார், சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சூப்பர்மா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்குறாங்க. கொஞ்ச நாளாக அவள் உன் கூட தானே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தான், நீ குட் நியூஸ் சொல்லுவேன்னு பார்த்தா அவள் சொல்கிறாளே, நீ கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு மூஞ்சே மாறிடுச்சு. ஏன்னா இத்தனை பேர் முன்னாடி இவ்வளோ ஓப்பனாக கேட்குறாங்களா, அதனால ஒரு மாதிரி ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ராஜமாதா அமுச்சு வைக்க, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப் கிட்டே கேட்குறாங்க, நீ எப்படி அவர் கூட ஸ்டே பண்ண, நீ எப்படி ஸ்டே பண்ணல அப்படின்னு கேட்க, ஏய் உன்னை பிடிக்காம என் கூட ஸ்டே பண்ணியிருக்காரு, இதில் உனக்கு என்ன பிரச்சனை, அவர் யார் கூட ஸ்டே பண்ணணும் ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜாவான அவர் தான் முடிவு எடுக்கணும், நீ எப்படி முடிவு எடுப்ப, முட்டை மூஞ்சின்னு சொல்லிட்டு செம்மையாக கிண்டல் பண்ணுறா. அதுக்கப்புறம் வா போகலான்னு சொல்லிட்டு அவங்களோட மேடை கூப்பிட்டுட்டு அங்கே போகிறாங்க. அவள் தான் ஃபஸ்ட் ஒய்ஃபு செம்ம காண்டாயிட்டு போயிட்டு ஹீரோயினை பளிர்னு அடிக்கிறாள், உன்னால் தாண்டின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, அவங்களும் பதிலுக்கு 2 வச்சுட்டு, ஏய் இது என்ன அடித்ததுக்கு, இது என்ன அப்படி பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அடி கொடுத்தா ஹீரோயின் 4 அடி அடிக்கிறாங்க. அவங்களா எல்லாரும் என்னை அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்கா ஃபஸ்ட் ஒய்ஃபு. ஹீரோயினை அடித்து முடிச்சுட்டு எல்லாம் தீட்டி எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ஃபஸ்ட் ஒய்ஃபாக கதறிக்கிட்டு இருக்கா, எல்லாரும் என்னையே அடிச்சுட்டு போகிறாங்களே, என்னை பார்த்தா அவ்வளோ இலக்காரமாக இருக்கா எல்லாருக்குமே. அந்த ராஜாவும் பாரு என் ரூமுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை, ஆனால் எல்லா ரூமுக்கும் போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் கழுவி ஊற்றிட்டு இருக்கா. இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினையும் மேடும் பேசிட்டு போகிறாங்க. ஏய் கோஞ்சுவா போய் அவளை ஏண்டி அந்த அடி அடித்த, நீ அடித்ததை பார்த்து எனக்கு பயமே வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேடு புலம்பிக்கிட்டு இருக்க, ஹீரோயினியா ஏய் அவன் அந்த அடி அடிக்கிறா, நான் பார்த்துக்கிட்டு வேறு இருக்கணும்ன்ட்டு நீ நினச்சிட்டு இருக்கியா, நான் யார் ஒரிஜினல் குவீன்னு நினச்சிட்ருக்கியா, ஒரிஜினலான இளவரசின்னு சொல்லிட்டு, என் பழக்கமே இதுதான், ஒருத்தர் 1 கொடுத்தா நான் திருப்பி 2 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே அங்கே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ பேசிக்கிட்டே வராரு. அவள் என்ன பண்ணுறா, யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது செகண்ட் ஒய்ஃபோட ஃபியான்சி லவ்வர் அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு வராரு. இவர் இப்படி விசாரிச்சுட்டு வரும்போது ஹீரோயின் குறுக்க வராங்க. ஹீரோயினியா மதிக்கவே இல்லை ஹீரோவை, அவங்க பாட்டுன்னு போக ஹீரோக்கு கூப்பிட்டு கேட்குறாரு, ஒரு ராஜாவுக்கு நீ இப்படி தான் மரியாதை கொடுப்பியான்னு சொல்ல, இவன் ஒருத்தன் ஏ போய அப்படின்னு சொல்லிட்டு போக, அவள் தான் நம்ம சோல்ஜர் தடுத்து நிறுத்துறாரு. அதுக்கப்புறமா என்ன நீ மரியாதை கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாங்க. ஓஹோ உனக்கு இதை தான் உங்கள் ஊரில் சொல்லி தந்தாங்களா, நீ ஒரு ராஜகுமாரியான்ட்டு எனக்கு சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளற, ஹீரோயின் மண்டி போட்டு கீழே உட்காந்து வணக்கம் சொல்கிறாங்க. என்ன கலைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே டென்ஷனாக நம்ம ஹீரோயினையும் பேசிகிட்டு இருக்க, அந்த டைம் தம்பிக்காரன் வந்துடுறான். தம்பிக்காரன் வந்தோடனே வணக்கம், நீங்களும் உங்கள் தம்பியும் பேசுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. ஹீரோவோட தம்பி சொல்கிறாரு, அண்ணா நான் உங்ககிட்ட நேற்று ஒன்று கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டுன்னா, என்ன கேட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவளை என்கிட்டே கொடுத்துருங்க, அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கல, அவளுக்கு சுதந்திரமாக இருக்க தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் எதுக்கு அவளை சிறை பறவை மாதிரி அடைச்சி வைக்கிறீங்க, அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரன் கேட்க, ஹீரோவா விடமாட்டேன் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு. அண்ணா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் எது கேட்டாலும் நீங்கள் தான் கொடுப்பீங்களா, எனக்கு ஹீரோயினை கொடுத்துருங்க அப்படின்னு. ஏய் உனக்கு என்ன தைரியம் இருக்கா, உன்னோட அண்ணிடா, ஏன்டா அவளையே திருப்பி கேட்குற, உங்களுக்கு தான் அவளை பிடிக்கலல்ல, எனக்காச்சும் கொடுத்துருங்கன்னு கேட்க, ஏய் எனக்கு பிடிக்கலன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஹீரோவும் கேட்க, "எனக்கு தெரியும். நீங்க அவள நடத்துற விதம் தான் எனக்கு தெரியுமே. உங்களுக்கு தான் அத்தன வைஃப் இருக்காங்கல்ல. எதுக்கு இவ மேலயும் நீங்க டாமினேட் பண்றீங்க? சரி லாஸ்ட் ட்ரை. நம்ம 2 பேரும் ஒரு கேம் வச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு செஸ் ஆடுறதுக்கு போறாங்க. ஏன்னா எப்பவுமே ஹீரோ இவர்கிட்ட தோப்பாருன்னு சொல்லிட்டு செஸ் ஆட போறாங்க. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே போய் உட்காராரு. ஏன்னா ஹீரோ தோக்கறதுக்கு காரணம் வந்து அவங்களோட தம்பி தான். தம்பி வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தோத்து போய்கிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல பிதாயு என்ன பண்ணுவாருன்னா, சூப் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு கிங்குக்கு. அதாவது நம்ம ஹீரோக்கு எடுத்துட்டு வருவாரு. உள்ள போணும்னு சொல்ல, இது மாதிரி 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோல்ஜர் சொல்லுவாரு. 2 பேரா? என்ன பெட்டு? என்ன ஏதுன்னு கேட்க, அவர் லவ்வுக்காக விளையாடிக்கிட்டு இருக்காரு. லவ்வா? யார் அது? அப்படின்னு சொல்லிட்டு பிதாயு யோசிக்க, ஓ பியூட்டிஷியனா அப்படின்னு சொல்லிட்டு பிதாயுக்கும் தெரியுது. உள்ளேருந்து சத்தமாக வருது, அண்ணா இல்லை இன்னொரு கேம் ஆடலாம், இன்னொரு கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கேம் மேலே கேம்னு ஆடிக்கிட்டே இருக்காங்க. கிட்ட 5 கேம் வரைக்கும் விளையாடிட்டாங்க. ஹீரோ தான் ஜெயிக்கிறாரு. ஹீரோவா, டேய் நான் முன்னாடியே சொன்னேன் ரூல்ஸை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ ஏன்டா கேம்னு இது பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் ஜெயித்தேன், கிளம்பு. 5வது கேம் ஆடுறேன், இதுவும் ஒத்துக்க முடியாதுன்ற. கொன்னே போட்டுருவோம் பார்த்துக்க. அவள் எனக்கு தான், இனிமேல் அவள் உனக்கு அண்ணி அம்மா மாதிரி பார்க்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து துரத்தி விட்டுடுறாரு. இவரும் அப்படியே ரொம்ப சோகத்தில் வெளியே வந்துட்டுருக்காரு. அதாவது நம்ம தம்பிக்காரனும் வெளியே வந்துட்டுருக்க. பிதாயை கேட்குறாரு, என்ன தலைவரே ஜெயிச்சிட்டிங்க போல இருக்குது அப்படின்னு கேட்க, நம்ம தம்பிக்காரனா, ஏய் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி கேட்குறல்ல, போங்கடா என்னை டீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் வந்து கிளம்பிடுறாரு. இவங்க வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க இவர் செய்கிற வேலை எல்லாத்தையும். உள்ளே வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன், பியூட்டிஷியன் அவர் என்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நான் விரதத்தில் இருக்கேன், உண்ணாவிரதத்தில் இருக்குன்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கும் இந்த நியூஸ் போகுது. அட திருட்டு கம்முனாட்டி நாயம், உனக்கு என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டி உங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் நீ தின்ன மாட்டேன்னு, தின்னாதடா பட்னி கிடந்து சாவிடா புறம்போக்குன்னு சொல்லிட்டு இவரும் தம்பிக்காரனா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஹீரோயினை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல், அவனுக்கு யார் அந்த ரூமுக்கு சாப்பாடு அனுப்பாதீங்க, ஆளுங்களை அனுப்பாதீங்க, அந்த ரூமுக்கு போனால் பனிஷ்மெண்ட்டு தான் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு பிதாயும் ஒத்துக்கிட்டு போகிறா. இதே நியூஸ் வந்து ஹீரோயினுக்கும் போது ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் எனக்கு கொடுத்த வாக்குக்காக இவன் செத்துருவான் போல இருக்கே, நீ ஒன்று பண்ணு, போயிட்டு நல்லா டெலிஷியஸான ஃபுட்ஸ் எல்லாம் அவனுக்காக ரெடி பண்ணு, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்கிட்ட ஆர்டர் போடுறாங்க. இங்கே இவருக்கு ரோஷமும் இருக்குது, பசியும் இருக்குது. நல்லா பசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவரோட மேடு வந்து சொல்கிறாங்க, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னா, இல்லை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல, இவனால் நான் தின்னாமல் கிடக்க வேண்டியதாக இருக்கே, இவர் தின்னாமல் நான் தின்ன முடியாது அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் புலம்பிகிட்டு இருக்க. ஹீரோயின் வராங்க. வந்து நான் உனக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அங்கே பரிமாறவும் செய்கிறாங்க. எல்லா ஃபுட்ஸும் எடுத்துன்னு அந்த ஃபுட் எல்லாத்தையும் அங்கே வைக்கிறாங்க. சாப்பிடு, தயவு செஞ்சு சாப்பிடு, உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் நீ ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுவேன் அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்ற வேண்டாம், நீ வந்து சாப்பிடு, இதை வந்து நானே உனக்காக செய்ய சொல்லி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயினை டெம்ட் ஆக்குற மாதிரியே பேசுகிறாங்க. இது இவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது, இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, எல்லாரையும் வந்து உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. அவள் தான் நம்ம ஆளு மெல்ட் ஆகிட்டாரு. அவரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற? நான் என் அண்ணன்கிட்ட வந்து கேட்டேன், ஆனால் அவர் வந்து உன்னை எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு தான் அத்தின ராணிங்க இருக்காங்களே, உன்னை என்கிட்ட கொடுத்துட்டா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற வாய்ஸ் வந்து ஹீரோக்கு, அந்த சைடு போகிற ஹீரோக்கு வந்து கேட்குது. உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா தம்பிக்காரன் கையில் லெக் பீஸ் இருக்குது. ஆனால் மானம் கெட்டவனே, இதுதான் உன்னோட உண்ணாவிரதமாடா? ஒரு அரை நாள் உன்னால் சாப்பாட்டை வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க முடியலையான்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நான் போட்ட இதுவே நீ மீறியா, சட்டத்தையே மீறி அவனை போய் பார்க்குற, அவன் கூட பேசுகிற, அப்படி என்ன இருக்குது அவன்கிட்டன்ட்டு நீ போய்கிட்டே இருக்க அவன்கிட்ட. ஹீரோயினே டென்ஷன் ஏற்றுற மாதிரி ஹீரோவும் கேட்க, ஹீரோயினு நீ ஏன் என்கிட்ட வந்துகிட்டு இருக்க, உனக்கு தான் இன்னும் நிறைய வைஃப்ஸ் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட போக வேண்டியது தானே, எதுக்காக என்கிட்ட வர அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோவும் சொல்லுவார். கையை பிடிச்சிட்டு ஹீரோ கேட்பார், உனக்கு அவன் மேல் ஜெலஸாக இருக்கோ, நீ என்னை லவ் பண்ணுறியோ அப்படின்னு. ஹீரோ சொன்னது வந்து ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து, நீ ஒன்றும் ஏன் டைப் கிடையாது, நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல. அதை வந்து யோசிச்சு பார்த்து அதையே அப்படியே ரிப்பீட் சொல்கிறாங்க. நீ ஒன்றும் ஏன் டைப் கிடையாது, நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணல, உன்னை வந்து நான் வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போக ட்ரை பண்ணுவாங்க. போகும்போது ஹீரோக்கு மறுபடியும் அந்த மான்ஸ்டர் மாதிரி மாறுவார்ல, அந்த மாதிரி வருது. புக்கெல்லாம் கீழே விழுந்தது, கீழே தள்ளி விட்டுறாரு. ஹீரோயின் வந்து அதை கண்டுக்காமல் வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே இவர் சோல்ஜர் வந்து உள்ளே போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது ராஜ வைத்தியரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஹீரோயின் கிட்ட கேட்குது. அப்படியே அவரை விட்டுட்டு போக மனசு இல்லாமல் ரிட்டர்ன் வராங்க. கையை கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ உள்ள
அதாவது அந்த சோல்ஜர் வந்து கையை கட்டிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக அவர் கையை கட்டுறேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவரால் அந்த பெயினை தாங்க முடியாது, அதனால் அவரே ஹர்ட் பண்ணிப்பார், அதனால தான் கையை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ வெளியே போ, நான் வந்து ஒரு டாக்டர் தானே, நான் பார்த்துக்கிறேன் அவரை, உனக்கு எந்த பயமும் வேண்டாம், நீ வந்து வெளியே போங்க ராஜாவை, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் சொல்லிடுவாங்க. ஜாக்கிரதை, அவர் பத்திரம் அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் சொல்லுவாங்க. ஹீரோயின் கிட்ட ஒரு டேப்லெட் இருக்கும், அதை எடுத்து ஹீரோ வாயில் வைக்கும்போது ஹீரோவுக்கு கொஞ்சமாக அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு அவர் கண் ரெட்டிஷ்லேருந்து நார்மல் கலருக்கு வந்து மாறிடும். அப்போ வந்து அவரோட பெயின் வந்து ஃபுல்லாக வந்து ரிலீஃப் ஆகிடும். ஹீரோயின் கையில் எப்போவுமே அந்த பெயின் டேப்லெட் இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். நல்ல வேலை இவருக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜரும் கொஞ்சம் காம் ஆயிடுறாரு. இங்கே வந்து ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க அண்ணன் சொன்னதை, இந்த நோயை வந்து க்யூர் பண்ணவே முடியாதுமா, இது க்யூர் பண்ணுற ஒரே ஆள் நம்ம தாத்தா மட்டும்தான் அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்கக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க, இது மாதிரி நான் கண்டிப்பாக அந்த நோயை வந்து க்யூர் பண்ணுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. என்னென்னா, அவங்க செஞ்சு கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு எம்ப்ராய்டரி போட்ட ஒரு பவுச்சு, அது ஹீரோ கையிலே வச்சுட்ருக்கிறத பார்த்து ரொம்ப ஹாப்பியாகி ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருப்பாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோயின் வந்து பெட்டில் படுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ரூமில் இருப்பாங்க. எங்கே இருக்கோன்னு பார்க்கும்போது ஹீரோவோட ரூமில் இருக்கோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன ஆச்சு, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஹீரோ அழகாக உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பார். ஹீரோ புக் படிச்சுட்டு இருக்கிறத கொஞ்ச நேரம் அப்படியே ரசித்து பார்ப்பாங்க. திரும்பி ஹீரோ பார்ப்பாங்களே, நான் உன்னை பார்க்கவே இல்லைடா அப்படின்ற மாதிரி டக்குன்னு படுத்துருவாங்க. படுத்தப்போ ஹீரோ என்ன பண்ணுவார்னா, கிட்ட வந்து செல்லக்குட்டி ஏஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எழுப்புவார். ஏஞ்சிருன்னு ஹி நீ நல்லா இருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது சரி, என்னை திட்டிட்டு இங்கேருந்து போனேன்ல, திரும்பி எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எதுக்கு வந்தனா, ஏன் வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு அதுக்கப்புறமா சொல்லுவாங்க, இது மாதிரி நான் ஒரு டாக்டர், நான் எப்படி என் பேஷண்ட்டை விட்டுட்டு போக முடியும், நீ இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது உன்னை விட்டுட்டு போனேன்னா நான் எப்படி ஒரு நல்ல டாக்டர் ஆவேன், ஸோ டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஃபிலாசபி சொல்ல, நீ முதல்ல வாயை மூடுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிடுவார். டேய் அறிவு கிட்டவனே, என்ன வேலைடா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சி கத்த, ஆமாம் நான் நல்ல வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார்னா, மறுபடியும் ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணுவார். அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க, கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி. அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, பிதாயோ கிட்ட நம்ம ராஜமாதா பேசிகிட்டு இருப்பாங்க. பியூட்டிஷியனுக்கு வந்து கொஞ்சம் விசாரிங்க, அவங்கள வந்து கொஞ்சம் கண்காணிச்சிட்டே இருங்க, ஹீரோ வந்து யார் யார் ரூமுக்கு போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு கண்காணிங்கன்னு சொல்லிட்டு பிதாயோ கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. பிதாயோ ஓகே ராணி ஓகே ராணி ஓகே ராணி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோயினி பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு எப்படியாச்சும் மருந்து ரெடி பண்ணணும்ல, அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது இவங்களே வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு மருந்தாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம செகண்ட் ஹீரோவான தம்பிக்காரன் வரான். தம்பிக்காரன் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, வேகமாக விசிறி விட்டுருவான். ஏய் இப்படி வேகமாகலாம் விசிறக்கூடாது அப்படின்போது மெல்லமாக விசிறுவான். இப்படி மெல்லமாக விசிறக்கூடாது, ஒரு ஈக்குவலான பதத்துக்கு விசிறணும் அப்படின்னு சொல்லித்தர அவனும் கரெக்டாக ஈக்குவலான பதத்துக்கு வந்து விசிறுவான். எவ்வளோ நேரம் தான் இப்படி விசிறது, எனக்கு வலிக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே உட்காந்துருவான். ஹீரோயின் வந்து பார்த்துப்பாங்க. இந்த சைடு ஹீரோ கிட்ட இந்த நியூஸ் எல்லாம் வருது, இந்த மாதிரி இந்த இடத்துல தான் அவங்க வந்து இருக்காங்க, அவங்களுக்கான மருந்தை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் நியூஸ் வர, ஹீரோவும் இவளுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. நிஜமாவே அவள் வந்து சாஸ்டேட்டோட இளவரசியான்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இங்கே தம்பிக்காரன் வந்து ஹீரோய்க்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பான். நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நீ மருந்தை தயாரிப்ப, நீ ஒரு முறை இல்லை 2 முறை இல்லை மறுபடியும் ட்ரை பண்ணுவோம், தயாரிக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே 60 முறை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். 60,000 முறை போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கேன். அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அண்ணா வாங்க, நாங்கள் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, வாங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, வெல்கம் பண்ணுவாங்க, வந்து உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஆஃபர் பண்ணுவாங்க. இவரும் உட்காந்துட்டு இருப்பார். ஹீரோயின் பக்கத்தில் உரசிக்கிட்டே தம்பிக்காரன் உட்கார, கடுப்பான ஹீரோ வந்து, தங்கம் என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல, நான் வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொல்லுவேன். ஏஞ்சி வான்னா ஏஞ்சி வரணும், இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்ட்டு மிரட்ட ஏஞ்சி வந்துடுவார். வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோ வந்து அவர் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுப்பார். கட்டி பிடிச்ச மாதிரி, சொல்கிற பேச்சை கேட்குறது இல்லை, அண்ணன் சொல்கிற பேச்சை மதிக்கிறது இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டுற தோணிலேயே பேசிகிட்டு இருப்பார். அந்த சமயத்துக்கு வந்து கரெக்டாக செகண்ட் ஒய்ஃபோட மீட் வந்து, அரசே ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, ராணி முழுகாமல் இருக்காங்க
இது செகண்ட் மந்த் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவள் தான் தம்பிக்கனுக்கு செம்ம சந்தோஷமாயிடும். நான் சித்தப்பா ஆகிட்டேன் இங்கே பார்த்தியா நான் சித்தப்பா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோயினிக்கிட்ட ஹீரோ திரும்பி பார்க்க ஹீரோயினி ஃபேஸ் ரொம்ப டல் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஹீரோயினிக்கு வந்து ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம், லவ் பண்ணுவாங்க. அதனால் வந்து அவர் மூலிமா உருவான குழந்தைன்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுவாங்க, கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இதை ஹீரோவும் நோட் பண்ணிவிடுவார். ஹீரோயின்கிட்டே கேட்பார், இந்த மாதிரி நீ கவலைப்படுறியான்னு கேட்க, இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம், அது எனக்கும் குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போவார். கிளம்பி போகும்போது பிதாயோ கிட்ட சொல்லுவார், அவளுக்கான ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸு கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்ட்டு கேட்க, பிதாயோ வந்து நீங்கள் வரலையா அரசே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக கேட்பார். ஹீரோ திரும்பி ஒரே முறை தான், என்ன கேட்ட அப்படின்னா, ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து பிதாயோ அங்கேருந்து கிளம்பிடுவார். செகண்ட் ஒய்ஃபோட மேட் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி நான் வந்து ராஜா கிட்ட சொல்லிட்டோம். ராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ராஜா மட்டும் இல்லை, அங்கே இளவரசரும் இருந்தார், அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு ராஜா இன்னும் வரலை, நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி என் குழந்தைய நான் காப்பாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. அந்த டைமுக்கு பிதாயோ வருவார். பிதாயோ வந்தோடனே எங்கே அரசர் வரலையான்னு கேட்க, அரசருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதனால் அரசரால் வர முடியல, என்னை வந்து உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொன்னார், இது வந்து அரச வம்சத்தோட குழந்தை, ஜாக்கிரதையாக அவங்கள பார்த்துக்கவும் சொன்னார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன், எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. செகண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணோன்னா சந்தோஷமாக, ஆஹா எப்படியோ நம்பிட்டாங்கப்பா, நம்ம குழந்தைக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கா. சைடு ஹீரோயின் வருத்தப்பட்டதை நினச்சிக்கிட்டே இருக்காரு, அவளை அப்படி கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்காரு. அதோட தான் பார்த்திங்கன்னா சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இன்னும் இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவள் குழந்தை எப்படி காப்பாற்றுறா, அது வந்து கண்டுபிடிக்கலையான்றதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த எபிசோடில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.